ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதுக்கான எலிஜிபிள் தெரியலனாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபுல்லாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. கூடவே பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன் டே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், ஓகே நண்பா. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும். ஃபோட்டோ எப்படின்னா, இங்கே பிளாக் பேடில் உங்களுடைய நேம் எழுதிட்டு உங்களுடைய என்னைக்கு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்களோ அதோடைய டேட்டு எழுதி நீங்கள் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக அந்த பேடை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஓகேங்களா. அந்த ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் ஒரு 2 இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல கீழே ஒரு இடத்துல அட்மிட் கார்டில் ஒரு இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுவும் ஒட்டிட்ட பிறகு நீங்கள் இங்கே உங்களுடைய சைன் பண்ணணும், செல்ஃப் அட்டாச்சடு, ஓகேங்களா. அது இங்கே பிளாக் இதுலேயும் டச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோலேயே லைட்டாக உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும், ஓகேங்களா. கரெக்டாக இது நான் போட்டிருக்கு இல்லையா, இது மாதிரி நீங்கள் போட்டுருங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலேயே லைட்டாக எழுதியிருக்கணும். இந்த காலி பேஜில் லைட்டாக எழுதியிருக்கணும். இந்தமாரி கரெக்டாக பார்த்து சிக்னேச்சர் பண்ணுறேங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் டச் பண்ணக்கூடாது. ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் அதுவும் எழுதக்கூடாது. ரோல் நம்பர் அந்த இடத்து நீங்கள் எழுதவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீம் ஓகேவா. இந்த இடத்துல உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க, 2 போஸ்ட்டுக்கு வேகன்சி விட்டுருந்தாங்க, ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலேட்டிவ் அண்டு ஹவுஸ் கீப்பிங் 2 போஸ்ட்டுக்கு வேகன்சி விட்டுருந்தாங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணுமோ அந்த போஸ்டிங்கு இந்த இடத்துல எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரு, ஓகேங்களா, கரெக்டாக எழுதிக்கிங்க. உங்களுடைய நேம் எழுதும்போது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அது இங்கே எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் நேம் நம்பர் 2ல் இது 3 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 2ல் உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கு, ஃபார்மர்னு எழுதிக்கிங்க. என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கு எழுதிக்கிங்க. 2ல் பியில் ஓகேங்களா. சியில் உங்களுடைய மதர் நேம் எழுதிக்கிங்க, அதாவது உங்கள் அம்மாவோட நேம் எழுதிக்கிங்க. நம்பர் 3 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். அது இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நம்பர் 3ல். இங்கே உங்களுடைய ஏஜ் எவ்வளோ ஏஜோ, இது 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அதாவது இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ் எவ்வளோ மந்த்தாக இருக்குது அது எழுதிக்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் எழுதிக்கிங்க. நீங்கள் மேரீடா அன்மேரீடான்னு கேட்டிருக்காங்க நம்பர் 5ல் ஓகேங்களா. அதில் ஒன்லி இதுக்கு அன்மேரிடு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அன்மேரிட் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அன்மேரிடுன்னு எழுதிக்கிங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்பர் 6 நீங்கள் பாடியில் எதனா டேட்டூ போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் நம்பர் 7 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. வித் பின்கோடோட போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி உங்கள் ஊரில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பரு, அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அதோடைய ஊர் எழுதிக்கணும். ஒருத்தவங்களுக்கு அந்த அவங்க சொந்த ஊர்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் உங்கள் ஊர் எழுதிட்டு வில்லேஜ் அண்டு போஸ்ட் அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பின்கோடு, ஓகேங்களா. இதெல்லாம் மறக்காமல் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் 8 பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு நீங்கள் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் 2 அட்ரஸும், ஓகேங்களா. 2 அட்ரஸும் அப்படியே இங்கே எழுதுனீங்க இல்லையா நம்பர் 7ல், அதேமாரி இந்த நம்பர் 8க்கும் நீங்கள் எழுதுறீங்க. நம்பர் 9
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் நேம் எங்கே இருக்கோ அதோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் நேம், அதாவது எங்கே இருக்கோ அதோடைய அந்த ஊரோட நேம் எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து என்ன போர்டு யூனிவர்சிட்டி எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, அதர் போர்டுனா அதர் போர்டு எழுதிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் கார்னரில் இங்கே இருக்கும். ஓகேங்களா. அங்கே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பர் எழுதணும், ரிஜிஸ்டர் நம்பர் எழுத போகிறீங்க. இந்த இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் எழுதணும். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா அது என்ன போர்டோ அதை எழுதிட்டு எங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் எழுதிருக்கீங்க. மொத்தம் 4 ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம 1 முடிச்சிருக்கோம். நம்ம 2 ஃபார்மு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ், நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் அண்டு இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. இது 2 தான் மோஸ்ட்லி, தமிழ் அண்டு இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 11 பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களா எங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த இதுவில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோடைய நேம் எழுதிக்கிங்க. ஓகேங்களா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் 12 இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் எழுதிக்கிங்க, இல்லைனா என்ன பண்ணுறீங்களோ அது எழுதிக்கிங்க நம்பர் 12. அதுக்கப்புறம் நம்பர் 14 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எவ்வளோ இயர், இப்போ 1 இயர்னா 1 இயர்னு போட்டு இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நம்பர் 14 நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எவ்வளோ இயர்னு சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது உங்கள்கிட்ட இருந்தால் இது பண்ணுங்கள், இல்லைன்னா என்ஏன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா என்ஏன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களோட அந்த எண்ணிக்கையான அப்ளை பண்ணுங்கள், அந்த டேட்டு, இங்கே உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல திரும்பி உங்களுடைய டேட்டு, இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர், அதுதான் சிக்னேச்சர் போட்டு இது பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட்லி முக்கால்வாசி டீட்டெயில் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணுன்னா 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா. இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க, எஸ்ன்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 2 டாக்குமெண்ட்டு மெயினாக இருக்கணும். ஓகேங்களா. 10th மார்க் ஷீட்டு அண்டு கேரக்டர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. அது எப்படி அவனு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நான் நோ கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு இது 2மே எஸ்ன்னு தான் டிக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. நம்பர் ஏவும் சியும் எஸ்ன்னு தான் டிக் பண்ணி ஆகணும். ஏன்னா இது 2ம் மெயின். இது 2ம் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எதுக்குன்னா, நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த இதுவை அப்ளை பண்ணணும். 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த இது, ஓகேங்களா. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த இதுவை அப்ளை பண்ணணும். இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து இதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ணணும், இது கீழே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க உங்களுடைய நேம் எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 3 ஆப்ஷன் தான். ஓகேங்களா. அது 3 ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் இருக்கிற டேஷில் வந்து உங்களுடைய அப்பா நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அன்றைக்கி என்றைக்கு அப்ளை பண்ணி அந்த டேட்டு, இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அண்டு உங்களுடைய நேமு. நீங்கள் சிக்னேச்சர் போட்டிங்களே, அப்படியே உங்களுடைய நேம் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் லாஸ்ட்டாக. ஓகேங்களா. இவ்வளோ தான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இவ்வளோ தான் அப்ளை பண்ணணும். 17 வயசு கீழே இருக்கவங்க, ஏன்னா 17.5 வயசு இருக்கும். ஓகேங்களா. அவங்க வந்து உங்கள் வீட்டில் கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்களே கூட ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்கள் அப்பா நேமு, இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும் ஃபஸ்ட்டு, இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சரு, அவங்களுடைய நேமு, இங்கே மொபைல் நம்பரு, டேட்டு. ஓகேங்களா. மொபைல் நம்பர், டேட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யார் போடணுன்னா, சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் இருக்கு இல்லையா, அவங்க யார் இது உங்களுடைய இதுவோ அவங்களுடைய சைன் போடணும், அவங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் அது கீழே, அதுக்கப்புறம்
அவங்க உங்களுக்கு என்னவாக இருக்காங்க, ஃபாதரா மதரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர்னா ஃபாதர்னு போடுங்க, மதர்னு போட்டுருங்க. ஓகேங்களா. ரிலேஷன் வித்து கேண்டிடேட்னு இருக்குது இல்லையா, அது அதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் டேட்டு. அவ்வளோதான். 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இவ்வளோ முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இதை ஃபில் பண்ணாதீங்க. இது நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணதில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி இது உங்களோட ஃபோட்டோடைய செல்ஃப் அட்டாச்சு பண்ணிடணும். ஃபோட்டோ மறக்காதீங்க. ஃபோட்டோ அந்த பேடில் உங்களோட நேமு என்றைக்கு ஃபோட்டோ பிடிக்கிறீங்களோ அதோடைய டேட் எழுதிட்டு செஸ்ட்டில் வச்சு ஃபோட்டோ பிடிக்கணும். அந்த ஃபோட்டோ தான் இங்கே ஒட்டணுமே. ஓகேங்களா. செல்ஃப் அட்டாச்சு பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு ஹவுஸ் கீப்பிங்காக இல்லை ஹாஸ்பிட்டலேட்டிவான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போஸ்ட் நேம் எழுதிக்கிங்க. இங்கே உங்களுடைய நேமு. ஓகேங்களா. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, இங்கே ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் மட்டும் எழுதிக்கிங்க. ஹவுஸ் நம்பர் எழுதிங்க. அப்புறம் இங்கே ஹவுஸ் நம்பர் மட்டும் எழுதிக்கிங்க. இங்கே ஸ்ட்ரீட் அண்டு வில்லேஜ் இவங்க என்ன ஊரோ அந்த ஊர் இங்கே எழுதிக்கிங்க. ஓகேங்களா. அப்புறம் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்கோ அதோடைய நேம் எழுதிக்கிங்க. எந்த ஊர் நேமோ அந்த நேம் எழுதிக்கிங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஸ்டேட்டு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு எழுதிக்கிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பின்கோடு. மொத்தம் நீங்கள் அட்மிட் கார்டில் இந்த அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா. இந்த அட்மிட் கார்டில் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். நம்பர் 5, 6, 7, 8லாம் அவங்க ஃபில் பண்ணாங்க. ஓகேங்களா. அவங்க ஃபில் பண்ணி அனுப்புறது. ஸோ அவங்க ஃபில் பண்ணி அனுப்புறது நீங்கள் அட்மிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். 5, 6, 7, 8லாம் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அட்மிட் கார்டில் ஃபோட்டோ ஓட்ட போகிறீங்க. என்ன போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டு போய் உங்கள் நேமு, ஆதார் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. நம்பர் 4 வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு ஒன்று அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா. எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் அனுப்புவது எல்லாமே ஜெராக்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் கவர் வாங்கி அதில் ஸ்டாம்ப்பு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 2 போட்டு உங்கள் அட்ரஸ் வச்சு நீங்கள் போஸ்ட்டு மூலியம் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் வச்சு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னாலே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அட்ரஸ்னால் நீங்கள் A to Z நோட்டிஃபிகேஷன் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுத்துரு இல்லையா, அதில் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் ட்ராப் பாக்ஸ்னு இருக்கும். அது லோக்கலில் இருக்கவங்க கிட்ட இருக்கவங்க போய் டேரெக்டாக போட்டதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ட்ராப் பாக்ஸு. அதுக்கப்புறம் தனியாக போஸ்ட் மூலியம் அனுப்புகிறவங்களுக்கு தனியாக அட்ரஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நான் நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கடையில் போயிட்டு போஸ்ட் கவர் வாங்கி அதில் ஸ்டாம்ப் போட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் எழுதி உங்கள் அட்ரஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா. அதுக்கு போஸ்ட் கவருக்குள்ளே நீங்கள் ஒரு போஸ்ட் கவர் அனுப்புறீங்களா, அதில் உங்கள் அட்ரஸ் எழுதணும். டூவில் உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் அதை வச்சு அனுப்பிச்சா தான் இந்த அட்மிட் கார்டே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே நண்பா, இவ்வளோதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு அப்ளைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.